இந்தியா ரஃபேல் போர் விமானத்தை உருவாக்கப் போகிறது. இந்த செய்தி இந்தியாவின் பாதுகாப்புத்துறை மட்டுமல்ல, நாட்டின் சுயநிறைவு மற்றும் வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான முன்னேற்றமாகும். பிரான்ஸ் நிறுவனமான டசால்ட் ஏவியேஷனுடன் இந்த ஒத்துழைப்பின் மூலம் இந்தியாவிற்கு நவீனமான போர் விமானங்களை மட்டுமல்லாமல் நாட்டில் புதிய கட்டமைப்பு மற்றும் வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த திட்டம் மூலம் இந்திய இளைஞர்கள் வெளிநாட்டு தொழில்நுட்பம் மற்றும் அறிவியலை பெறலாம். இது எதிர்காலத்தில் நாட்டிற்கு ஒரு பெரிய சொத்தாக மாறும். நீங்கள் இந்தியாவின் பாதுகாப்பு திறனிலும் சுயநிறைவை பற்றியும் ஆர்வமாக இருந்தால் இந்த வலைப்பதிவு உங்களுக்கான சுவாரஸ்யமான படிப்பாக இருக்கும். இந்தியாவின் பாதுகாப்புத் துறையில் ஒரு முக்கியமான திருப்பம் நிகழ்ந்துள்ளது. பிரான்ஸ் நிறுவனமான டசால்ட் ஏவியேஷன் மற்றும் இந்தியாவின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL இணைந்து ஒரு புதிய ஒத்துழைப்பை அறிவித்துள்ளன. இந்த ஒத்துழைப்பின் கீழ் இந்தியாவில் ரஃபேல் போர் விமானங்கள் தயாரிக்கப்படும். இது மட்டுமல்லாமல் இந்தியாவின் பாதுகாப்பு திறனை அதிகரிக்கும். இது சுயநிறைவு இந்தியா நோக்கில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாகும். ரஃபேல் ஜெட்ஸ் இதுவரை பிரான்சில் மட்டுமே தயாரிக்கப்பட்டுள்ளன, இப்போது இந்திய மண்ணிலேயே தயாரிக்கப்படும். இந்த திட்டங்கள் பல தளங்களில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதலில் இது இந்தியாவிற்கு தனது விமானப்படையை வலுப்படுத்த உதவும். கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா பல புதிய போர் விமானங்களை வாங்கியுள்ளது. ஆனால் இப்போது தன் சொந்த ரஃபேல் தயாரிக்கும் திறனை பெறுவது ஒரு பெரிய சாதனையாகும். பல நிபுணர்கள் கூறுவதின்படி மேட் இன் இந்தியா ரஃபேல் ஜெட்ஸ் இந்திய விமானப்படையின் சக்தியை அதிகரிப்பதுடன் மட்டுமல்லாமல் இந்தியாவை உலகளாவிய பாதுகாப்பு சந்தையில் ஒரு முக்கியமான வீரராக ஆக்கும். இந்த ஜெட்ஸுகளின் உற்பத்தி முறையை புரிந்து கொள்ள ரஃபேல் ஜெட்ஸின் தொழில்நுட்ப திறன்களில் என்ன சிறப்பு இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரஃபேல் போர் விமானம் ஒரு மல்டிரோல் போர் விமானமாகும். இது பல்வேறு நடவடிக்கைகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ஏர் டு ஏர், ஏர் டு கிரவுண்ட் மற்றும் கடல் இலக்குகளின் மீது தாக்குதல் நடத்தக்கூடியது. அதன் நவீன சென்சார்கள், ஃபயர் கமாண்டு மற்றும் ஃபயரிங் சிஸ்டம் இதனை ஒரு சக்தி வாய்ந்த போர் விமானமாக மாற்றுகின்றன. இந்த விமானங்கள் இந்திய மண்ணில் தயாரிக்கப்படும் போது அதன் தொழில்நுட்ப வளர்ச்சியில் கூட ஒரு புதிய திசையை பார்க்க முடியும். இதனுடன் இந்தியாவில் ரஃபேல் உற்பத்தி மூலம் ஒரு புதிய கருவி உற்பத்தி சங்கிலி ஆரம்பமாகும். இதனால் பலருக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகும். மேலும் இந்தியாவில் பொறியாளர்கள் பலதை கற்றுக்கொள்வார்கள். இது மட்டுமல்ல, இராணுவ பொறியியலில் மட்டுமல்லாமல் இந்தியாவின் மேக் இன் இந்தியா முனைப்பில் கூட முக்கிய பங்கை ஏற்கும். இந்த ஜெட்ஸ்களின் உற்பத்தியின் பொருளாதார அம்சங்களை பார்க்கும்போது இது ஒரு பெரிய பொருளாதார நடவடிக்கையின் பகுதியாகும் என்பதும் தெளிவாகிறது. ரஃபேல் ஜெட்ஸ்களின் உற்பத்தியில் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். இது திறன் மேம்பாட்டிற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். இளம் பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த துறையில் நுழைந்தால் அது சிருஷ்டிபலனும் புதுமையும் கொண்ட ஒரு புதிய அலை உருவாக்கும். இந்திய விமானப்படை தலைவரின்படி ரஃபேல் உற்பத்தி திட்டம் இந்தியாவை சர்வதேச அளவில் மேலும் வலுவாக மாற்றும். நமக்கு நம் சொந்தமான ஈராணுவ உபகரண உற்பத்தி திறனை வலுப்படுத்த மிகுந்த அவசியம் உள்ளது. இது தேசிய பாதுகாப்புக்கு உதவுவதாகவே இருப்பது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு சார்பை குறைக்கும். சமீபத்திய ஆண்டுகளில் இந்தியா பல நாடுகளுடன் பாதுகாப்பு உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டுள்ளது. ரஃபேல் உற்பத்தி பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான சுயநிறைவு இந்தியா நோக்கில் ஒரு முக்கிய அத்தியாயமாகும். மேக் இன் இந்தியா திட்டம் இந்திய தொழில்துறைகளை வலுப்படுத்தியுள்ளது மற்றும் இப்போது ரஃபேலின் மூலம் இந்த சக்தி மேலும் அதிகரிக்கும். மேலும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் ரஃபேல் போர் விமானங்கள் தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் நவீனமானவையாக இருக்கும். பிரான்ஸ் மற்றும் இந்திய விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து புதிய வகை தொழில்நுட்பங்களை உருவாக்குவார்கள். இதனால் இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப திறனில் கூட வளர்ச்சி ஏற்படும். இது இந்திய தொழில்நுட்பத்தை உலகளாவிய அளவில் போட்டியிடும் திசையில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக இருக்கும். இந்த உற்பத்தி செயல்முறையின் போது இந்திய விமானப்படைக்கு கூட தங்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவு பயன்படும் வாய்ப்பு கிடைக்கும். இது மட்டும் தயாரிப்பு வளர்ச்சிக்கு உதவாது, அது இந்திய விமானப்படையின் தேவைகளுக்கு ஏற்ப மாற்றம் பெற உதவும். எதிர்காலத்தில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்திய விமானப்படையில் ரஃபேல் ஒரு முக்கியமான இடத்தை பெறும். இந்த உடன்படிக்கையின் பேச்சுவார்த்தையின் போது ரஃபேல் உற்பத்தி மூலம் இந்தியாவின் நிலை சர்வதேச அளவில் மேலும் வலுப்படும் என்பதும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். பல்வேறு நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உலகளாவிய பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான வலுவான விமானப்படை தேவைப்படுகிறது. இந்த ஒத்துழைப்பு அதற்கான முக்கியமான முன்னேற்றமாகும். அதே நேரத்தில் இந்த ஒத்துழைப்பில் பல வளர்ச்சி அம்சங்கள் உள்ளன.
உற்பத்திக்கு தேவையான வளங்களின் கிடைப்புத் திறன், பயிற்சியின் தேவைகள் மற்றும் உள்ளூர் தொழில்நுட்பங்களின் பங்கேற்பு ஆகியவை மிக முக்கியமானவை. இது ஒரே ஒரு விமானத்தை உருவாக்குவது மட்டுமல்ல, இது உள்ளூர் பொருளாதாரத்தை கூட வலுப்படுத்தும். உள்ளூர் தொழில்நுட்பங்கள் செயல்படும்போது அந்த பகுதியின் வளர்ச்சியில் கூட உதவியாக இருக்கும். முடிவாக, இந்த ரஃபேல் போர் விமானம் உற்பத்தி செய்யப்படும் போது, அது விமானப்படையில் சேர்க்கப்படும் போது, அது இந்திய விமானப்படையின் அஜேய நிலையை மேலும் அதிகரிக்கும். இது மட்டும் ஒரு போர் விமானம் அல்ல, இது இந்திய பாதுகாப்பு அமைப்பின் ஒரு அடையாளமாக மாறும். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை, நாம் பார்ப்போம். இந்திய ரஃபேல் விமானப்படையின் களத்தில் பறந்து தங்கள் துணிவு மற்றும் ஆற்றலை வெளிப்படுத்தும். நாம் இந்தியர்களுக்கு இது ஒரு பெருமைக்குரிய விஷயம். நாங்கள்தானே ஒரு அற்புதமான மற்றும் திறமை மிகுந்த விமானத்தை உருவாக்க முடியும். நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த திட்டம் வெற்றிகரமாக இருக்கும் மற்றும் ரஃபேல் உற்பத்தி விரைவில் ஆரம்பமாகும். இந்திய விமானப்படையின் போர் விமானப்படையின் திறனை பார்க்க மேலும் பெருமை உணர்ந்தோம். நாங்கள் இன்றைய இந்த வீடியோவில் கூற விரும்புகிறோம், இந்தியாவின் பாதுகாப்புத் துறையில் எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது. நீங்கள் இந்த விஷயத்தில் மேலும் தகவல்களை விரும்பினால் கமெண்ட்ஸ் பகுதியில் எங்களுக்கு தெரிவிக்கவும். இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தலைப்புகளில் பேச எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் வான்வெளி துறைகளில் வளர்ந்து வரும் திறன்களுக்கு இந்த உடன்படிக்கை ஒரு முக்கிய மைல்கல்லாகும். ரஃபேல் போர் விமானங்களின் உள்ளூர் உற்பத்தி நமக்கு சுயநிறைவை அதிகரிப்பதுடன் மட்டுமல்லாமல் இந்திய பாதுகாப்புத் துறைக்கு உலகளாவிய அளவில் போட்டியிடும் திறனை வழங்கும். இந்த ஒத்துழைப்பின் மூலம் நாங்கள் உயர்தர தொழில்நுட்பம் மற்றும் திறன்களை வளர்க்கும் வாய்ப்பை பெறுகிறோம். இது நமது இராணுவத்தின் திறனை மேலும் வலுப்படுத்தும். நாங்கள் இந்த திசையில் மேலும் முன்னேற மற்றும் நமது பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவதற்கு தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து இந்தியாவை ஒரு வலுவான மற்றும் சுயநிறைவு கொண்ட நாட்டாக உருவாக்கும் இந்த பயணத்தில் முன்னேறுவோம். இந்த தலைப்பில் உங்கள் கருத்தையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்தியாவின் பாதுகாப்புத் துறையில் இந்த முன்னேற்றத்தை எவ்வாறு காண்கிறீர்கள் என்பதையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.